நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 1297வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த தத்த இதில் வரக்கூடிய குரு பரம்பராவில் வரக்கூடிய மாணிக் பிரபுன்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவரை பற்றி பார்க்க 4வது அவதாரமாக சொல்லப்படுறது, தத்தாத்திரேயருடைய 4வது அவதாரமாக சொல்லப்படுறது. இவருடைய புஸ்தகம் இன்றைக்கி தான் வந்து எனக்கு திரு விவேக் சர்வேசன் ஆர்டர் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருந்தார். எனக்கு தமிழ், நான் அவருக்கு தமிழை விட இங்கிலீஷில் சான்ஸ்கிரிட் இஸ் வெல் வெஸ்ட்டு. சரி, நாளைக்கு வர போகிறார் அவர் உத்தரம்பேரூர் கோவிலுக்கு, திருப்புரி வனம் பக்கத்தில் மாருதி வனம் இருக்கு. ஆனால் இவருடைய இது எங்கே இருக்குன்னா, அனகாலட்சுமி சமேத ஸ்ரீ தத்தாத்திரேயர், அப்புறமா ஸ்ரீபாத வல்லபர், மாணிக் பிரபு, இவாளுக்கெல்லாம் தனியாக ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்குது சென்னை பக்கத்திலேயே. ஸ்ரீசக்கர தத்த ஸ்ரீபாத ஸ்ரீ சாயி பீடம், அதாவது நடுவில் ஏகமுக தட்சாத்திரேயர், ஷீரடி சாய்பாபா, ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், இவருடைய இது எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் எங்கே போட்டிருக்காங்கன்னா மேல் சிறுமணி வில்லேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு போட்டிருக்கு. மேல் சிறுனை வில்லேஜ் போட்டிருக்கு. இதில் ஸ்ரீசக்கர தத்தா ஸ்ரீ அனகாதேவின்றது தத்தாத்திரேயருடைய மார்பு பகுதியில் ஸ்ரீசக்கரம் வரையப்பட்டு பக்கத்தில் அனகாலட்சுமின்ற அவருடைய சக்தி அவர் இருக்கா மாதிரி போட்டிருக்கா. இதில் மந்திரம் அவர் காமிச்சிருக்கா. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா, திகம்பரா திகம்பரா ஸ்ரீசக்கர தத்தாத்திரேய திகம்பரா. இந்த 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 மதத்தை சொல்லும்போது சொல்கிறா, 3 தடவை சொல்கிற பாருங்க. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா, திகம்பரா திகம்பரா ஸ்ரீசக்கர தத்தாத்திரேய திகம்பரா. 3ஆம் முறை திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா, திகம்பரா திகம்பரா ஸ்ரீசக்கர தத்தாத்திரேய திகம்பரா. ஸோ நம்ம நினச்சிக்கிறோம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம் இப்போ தெற்கு சைடெலாம் சிங்கேரியை ஃபாலோ பண்ணுறவா இருக்கா, மேலே இருக்கிறவா கும்போணம் சைடில் காஞ்சிபுரத்தை ஃபாலோ பண்ணுறவா, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ சங்கராச்சாரியார் இப்போ எப்படி சித்த பரம்பரைகளில் வராளோ அது மாதிரி தத்தாத்திரேயருடைய வம்சாவளி, இந்த சென்ஸு அவருடைய அவதாரங்களாக சில பேர் கருதப்படுறா. அதை அவருடைய அவதார நோக்கத்திலேயே உணர்த்திருக்காவா. அவள் யார் அறிஞ்சாரோன்னா தத்தாத்திரேயருக்கு அப்புறமாக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர்னு ஒருத்தர், அடுத்தது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியர் 2வது, 3வது இந்த ஸ்ரீ மாணிக் பிரபு, 4வது அக்கல்கோட் மகாராஜ் சம்பர்த்தர், 5வது தான் இவராக வரார். யார்? ஷீரடி சாய்பாபா வரா சொல்லப்படுறது. இவ்வளோ பேருக்கு ஷீரடி சாய்பாபா ஏன் உலகம் முழுக்க அவ்வளோ ஃபேமஸாக இருக்கார்? நிறைய கோவில் எப்படி புட்டபத்தி சாய்பாபா கோவில்னா தத்தாத்திரேயோட அவதாரம் வரலாம். அவள் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே இல்லை. யார் அவளை தேடின்னு போய் அவளை வணங்குறவளை இன்றைக்கும் ஷீரடி சாய்பாபாவை நினச்சி சாய்ராம் சாய்ராம் சொன்னாலே பல பேருக்கு அருள் புரிஞ்சுன்னு தான் இருக்கார். இன்றைக்கி நடக்கிறது சத்தியமான உண்மை. அதனால தான் இந்தியா முழுக்க அவருடைய கோவில்கள் அங்கங்கே எங்கே புற்றி சிலாட முளைக்கிறது, எங்கேயோ முளைச்சி வைக்கிறது. நான் நார்த் ஈஸ்ட் போய் பார்த்தா புத்தமுடைய ஆலயத்துக்கு இக்குவலண்டாக எங்கேயோ மலை உச்சியில் இருக்குது. யாருக்கு? மகாராஷ்டிராவில் தோன்றிய மகானுக்கு இமயமலை சாரலில் கோவில் இருக்குது. ரொம்ப தங்கத்திலே அழிச்சிருக்கான். அவன் சஸ்டானிஷ்ட எப்படி எல்லாம் பயன். ஏன்னா அவளுடைய தப்போ பலன், அவளுடைய அவதாரம்லாம் முடிஞ்ச பிறகு, அவள் சித்தி அடைஞ்ச பிறகு தான் அவள் புகழ் மையமாக பரவுறது. யார் நம்புகிறாளோ அவளுக்கு அவள் துணையாக இருக்கா. அதே மாதிரி ஸ்ரீ தத்த பரம்பராவை இங்கே கர்நாடகாவில் இருந்திருக்கு, ஆந்திர பிரதேஷில் இருந்திருக்கு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இங்கே தான் ஸ்ரீ தத்த இது ஃபாலோ பண்ணுறவா இருக்கா. இதில் கர்நாடகா அடுத்த ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் இருந்தார். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே வேளச்சேரியில்
வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அந்த விஜயநகரத்துக்கு போகக்கூடிய தனியாக அந்த ரோட்டில் அனகாலட்சுமி சமயத்தை தாத்துரைக்கு அந்த காலத்தே கோவில் கட்டிருக்காரு. நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அதை பற்றியெல்லாம் அவ்வளோவா அறிவும் கிடையாது, அந்த நாலேஜும் இல்லை அந்த பீரியடில். பட் ஐ விசிட்டட் த டெம்பிள். ரொம்ப அழகான ரம்யமான இடத்துல இருக்கும். சென்னை விஜயம் வரும்போதெல்லாம் அங்கே வந்துட்டு போவேன் திரு கணபதி சச்சிதானந்த சுவாமிகள். ஸோ இப்போ மாணிக் பிரபு பற்றி சொல்லலாம். பார்த்தா அப்படியே மகாராஜா நாட்டிருக்கிறவர். இந்த முகமே பாருங்களேன், என்ன லட்சணமாக இருக்குது. இவர் எப்படி தோன்றினார், எதற்காக தோன்றினார், எங்கு தோன்றினார் பார்க்க போகிறோம். இது ஒரு 2-3 நாள் போகும் இந்த கதை. ஒரே நாளில் முடிக்க முடியாது, பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. பிரபுவின் மகாமந்திரம் ஸ்ரீபக்த காரிய கல்பத்ரும குரு சார்வபௌம ஸ்ரீமத் ராஜாதிராஜ யோகி மகாராஜ திரிபுரானந்த அத்வைத அபேத நிரஞ்சன நிர்குண நிராலம்ப பரிபூர்ண சதோதித சகல மத ஸ்தாபித ஸ்ரீ சத்குரு மாணிக்க பிரபு மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பரித்ராயண சாதுராம் விநாசாயக துஷ்ருதாம் தர்ம சம்சாப்தகமையா சம்பமாமி யுகேகன் கிருஷ்ணர் எப்படி பகவத்கீதையில் சொல்கிறாரோ, பகவான் அநேக அவதாரங்கள் எடுத்தார். அவருடைய முக்கியமான விடை தசாவதாரமாக சொல்கிறோம் நம்ம. அது தவிர நிறைய அவதாரம் இருந்திருக்கு. கிருதயம் கொண்டு துவாபரத்திலும் வசிஷ்டர், வியாசர், பராசரர், வாமதேவர், கபிலர், சுகர், யாக்ஞவல்கியர், ஜனகர், பிரகல்லாதர், நாரதர், துருவர், ருக்மாங்கதர், சிபி, யுதிஷ்டர் முதலிய அம்சமாக தோன்றிய மானுட ரூபத்தில் லௌகிக மரபர் வாழ்க்கை நடத்தி அநேக அமானுஷ்யமான காரியங்களையும் சாதித்ததை கவனித்தாலும் அவருடைய மகிமையை அறியலாம். அவர்களில் பலர் பிரம்ம ரிஷிகளாகவும் தபோநிதிகளாகவும் ராஜ ரிஷிகளாகவும் புண்ணிய ஸ்லோகங்களாக திகழ்ந்து தர்மத்தை நிலைநாட்டினர். அவ்வண்ணமாகவே கலியிலும் முகுந்தராஜ், ஞானேஸ்வரர், ஏகநாதர், ராமதாஸ், புரந்தர்தாஸ், துகாராம், கபீர்தாஸ், சாவந்தாமணி, கோராகும்பர், சௌகமாசா, நரசிம்ம மேத்தா, ரோகிதாஸ், அப்பர் சுந்தர, மாணிக்கவாத, திருவள்ளுவர் போன்ற சத்புருஷர்களும் மிகவும் சமீப காலத்தில் அதாவது 200 வருஷங்களுக்கு முன்னும் அகல்கோட் சுவாமி, யஷ்வந்த் ராம், தேவ்மா மேல்தார், மாணிக் பிரபு மகான்களை அவதரித்துள்ளனர். ஸோ இந்த மாணிக்க பிரபு எப்படின்னா, மகான் மாணிக்க பிரபு அவதாரம் முன் நாடு எந்த நகரம் முஸ்லீமோட இது வந்து கொஞ்சமாக க்ஷீணிச்சு போய் இதெல்லாம் ஆயிடுத்து. அது சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் அவாக்குள்ளே சட்டை போட்டுலாம் இருந்திருக்கா. ஸோ நிறைய இதெல்லாம் ஒருத்தருக்கு வந்து சண்டை போட்டு எல்லாரும் பயத்தோடே வாழ்ந்துருந்தா. கிபி 1599 வியாபாரத்துக்காக வந்த பிரிட்டிஷ்காரர்களும் நாடு பிடிக்கும் பொருட்டு உயர்ந்து வந்தனர். உள்ளூரில் பூசலில் தலையிட்டனர். ராஜ்யத்தில் எங்கும் கொள்ளை, கடத்தல் முதலிய தொழில்களில் பிண்டாரிகள் எனப்படும் கொள்ளை கூட்டத்தாரும் கலந்து கொள்ளனர். இறுதியில் கர்னல் ஸ்மித் என்னும் ஆங்கில அதிகாரி பூனா நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றி பாஜிராவை துரத்தி விட்டார். அதே காலத்தில் ஆங்கிலேயர்கள் 4 தெற்குகளையும் அவருடைய நிலைமையை மாற்றி உறுதிப்படுத்தி வந்தனர். அப்போதுதான் ஹைதராபாடு ராஜ்யமும் தோன்றி அநேக அதிகாரி மேற்பார்வை வந்தது. மணிசூர் பர்வதம் நிஜாம் ராஜ்யத்தில் குல்பர்கா, கல்யாண், பேதர், பிடார் என்று விளங்கும் 3 நகர்கள் முக்கியமாக விளங்கின. குல்பர்காவின் மலைப்பிரதேசமான இடத்திற்கு தரிப்பட்டி என்று பெயர் வழங்குகிறது. அது 60 மைல் நீளமும் 20 மைல் அகலம் உள்ள பிரதேசம். சோலைகளும் நீரோடைகளும் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். அங்கு பூமியில் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. சாரம் சிவப்பு நிறம் உள்ளது. அதற்கு லால் என்று மகாராஷ்டிரத்தில் சொல்வதுண்டு. ஒருவேளை அங்கு மணி மல்லன் அசுரன் சிவபெருமானை சண்டையில் சிவபெருமான் சண்டையில் கொன்றதால் அவன் சிந்திய ரத்தம் தான் சிவப்பா மாறி சொல்லப்படுறது. இந்த பிரதேசத்தை தற்போது
மராட்வாடா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மகாராஷ்டிரம், தெலுங்கு, கன்னடம் முதலிய பாஷைகள் பேசி வந்தது. ஸோ அந்த அந்த மலையே உட்கார்ந்த காளி ரூபமாக இருப்பதாலும் லிங்காயத்துக்கள் நந்தி தேஸ்வரனை பிரதானமான தெய்வமாக வழிபடுவதால் அதை மிகவும் போற்றுகின்றனர். இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இவருடைய முன்னோர்கள் மாணிக் பிரபுவோட முன்னோர்கள் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நிஜாம் சாம்ராஜ்யத்தில் போட் என்னும் சிறிய சமஸ்தானத்தில் உள்ள கல்யாணி எனும் கிராமத்தில் ஸ்ரீ மனோகர நாயக் என்னும் பெயருடைய தேசத்தை ஆஸ்வலாயன் ருக்வேதி சீல பிராமணர்கள் இருந்து வந்தனர். ஆஸ்வலாயன் சூத்திரம் நாங்கள்லாம். இவர் சராப அதாவது சௌகாரி லேபாதிபதி வேலை செய்து வந்தனர். அக்காலத்தில் அந்த தொழிலை செய்து வந்தவர்களுக்கு இந்த நாயிக் என்ற பட்டப்பெயர் வழங்கப்பட்டது. ஸ்ரீ மனோகர் நாயக்கருடைய முன்னோர்கள் ஹர்குட் என்ற கிராமத்திலிருந்து கல்யாணி கிராமத்துக்கு குடிபெயர்ந்ததால் ஹர்குடே என்று பெயர். மனோகர் நாயக் அவர்களின் தந்தையர் பெயர் நரசிம்மர் நாயக். வேத தேசத்தில் ஜனனி நரசிம்மம் என்ற கஷேத்திரத்தில் தபஞ்செய்தி பிறந்த குழந்தையானதால் அவருக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது. இவருடைய பிதாவின் பெயர் கேசவ் நாயக். அவர் தெய்வ பக்தியில் இருந்த சீல புருஷர். இவருக்கு அண்ணனுக்கும் பாகப்பிரிவினை உண்டானதால் மனசாபத்தில் காரணமாக ஹர்குட் என்ற கிராமத்தை விட்டுவிட்டு கண்டேராவர் அவருடைய குலதெய்வத்துடன் கல்யாணியில் குடியேறினர். நரசிம்ம நாயக் அவர்களுக்கு விரதபந்தம் ஏற்பட்ட பிறகு பச்சம்மா என்ற பெண்ணுடன் விவாகம் நடந்தேறியது. இந்த பதிவிரதை மாருதி உபாசகா விசேஷத்தால் இவர்களுக்கு மனோகர் நாயக் என்ற புத்திரன் கிபி 1787 பிறந்தான். 2 பேர்களுக்கு பின் ஸ்ரீ மார்த்தாண்ட நாயக்கர் 2வது புத்திரன் பிறந்தான். கொஞ்ச காலத்தில் தகப்பனார் காலமானதால் பச்சம்மா 2 பாலகளை நடத்தி கொண்டு தன் பிறந்த வீடான லாட்பந்தி கிராமத்துக்கு சென்றார். இந்த ஊர் பிரதாப்பூர் என்ற தாலுகாவில் உள்ளது. மிகவும் கஷ்டப்பட்டு கல்வி கற்பது சிறந்த வித்வான்களாக உடன்படி செய்தார். கல்யாணியின் குல்கர் கிராம அதிகாரியின் பெண் பாயம்மாவை கொடுத்து மனோகர் நாயக்குடைய விவேகம் அடைந்தது. பின் அவர்கள் மறுபடியும் கல்யாணிக்கு குடியேறினர். மனோகர் நாயக் மிக்க தெய்வம் மிக்கவும் தாய் சொல்லி தொட்டாலும் ஆவார். அவளுக்கு குழந்தையே இல்லை. அது மாதிரி இருந்தது. பிறகு ஆண்டவன் அருளால் கிபி 1813 ஒரு மகனை பெற்று அவனுக்கு தாதா சாஹேப் என்று அழைத்தனர். ஆனால் குழந்தை ஊமையைப் போலவும் பைத்தியத்தைப் போலவும் ஓடி விளையாமல் ஏகாந்தத்தை ஆடுவதைக் கண்டு பெற்றோர்கள் கண்கலங்கினர். ஊமை என்று கருதினாலும் காது நன்றாக கேட்டு வந்தது. சொன்னால் புரிந்து கொள்ள சக்தியும் இருந்தது. விரதபந்தம் அதாவது பூணூல் கல்யாணம் செய்யும் போது வயது நெருங்கியது. ஊரில் பெரியவர்கள் பரவாயில்ல, பையனுக்கு வாய் பேச வரலானாலும் சரி காயத்ரி மந்திரம் சொல்லி கொஞ்சம் பூனை போட்டுடணுன்றா. அது மாதிரி பண்ணுறா. இந்த முறையை பெற்றோர் பையனுக்கு பூனை போட்டு காயத்ரி மந்திரத்தை உச்சரித்ததும் உபதேசித்ததும் சந்தியாவந்தனத்தின் 4 வேதங்களையும் கடைசியாக சொல்ல தொடங்கினான். இதை கண்டு அங்கு கூடியிருந்தவர்கள் ஆச்சரியமடைந்தனர். யோக பிருஷ்டன் அவரை வம்சத்தில் உதித்திருக்கிறான்னு புகழ எல்லாரும். அது வரைக்கும் உண்மையான இந்த பையன் திடீர் பேச அனுப்பிச்சிடான் பூர்ணப்பட்ட உடனே. பிறந்த அதாவது குழந்தை விதமாக இருந்ததை கண்டு பெற்றோர் கெலோ செய்யப்பட்டு ஸ்ரீ தத்த உபாசனையில் ஈடுபட்டனர். வீட்டில் ஔதம்பரம்னு அத்திமரம், ஔதம்பர விருஷே இதெல்லாம் தவச ஆத்திர சிராத்த காரியம் பண்ண ஔதம்பர பத்திரம் வேணும், இலை வேணும். அத்திமரத்தை விருஷம் செய்து அவ்விடத்தில் தினமும் ஸ்ரீ குரு சரித்திரத்தை பாராயணம் செய்து வந்தனர். தத்தாத்திரேய சரித்திரத்தை யார் படிக்கிறாளோ கேட்குறாளோ அவ்வளோ நன்மை உண்டாகும் சொல்லிருக்கு. இது அநேக வருஷங்கள் கழித்து ஒவ்வொரு சப்தாகம் 7 நாட்கள் முடிஞ்சதும் அன்னதானம் செஞ்சு பெரிதாக கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அம்மா அடரா. எனக்கு ஒரு நாள் தத்த பகவான் மெச்சி அவர் சொப்பனத்தை தோன்றி ஆசி கூறி வரம் பிரகி உனக்கு பிரசன்னமாக இருக்க என்ன வேணுன்ற. அப்போ எப்படி இருக்காருன்னா 6 தோள்கள் இருக்குது, தலையில் ஜடை இருக்குது, கோபீரத்துடன்
காலில் பாதுகைகளுடன், கையில் ஜபமாலுடன், தோளில் ஜோலியுடனும், தேக விபூதியால் அலங்கரித்தவராகவும், தன்னுடன் காமதேவனின் கற்பு 4 நாய்க்குட்டிகளையும் கூடிய தோற்றத்தை தமிழுக்கு அளித்தார். அதி அற்புதமான ரூபலாவணத்தை கூடிய அந்த வடிவை கண்டு அவள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அவள் சரணத்தை பிடிச்சிக்கிறாள். இப்போ வரத்தை கேள்வி சொல்லும்போது, நாம் ஒரு குழந்தையை பெற்றோம், அவன் ஜடமாக இருக்கிறான், நம்ம குலம் இதெல்லாம் விளங்க வேண்டாமா, அதுக்கு அனுகிரகம் பண்ணும்போது சொல்கிறாருவ, கவலைப்படாத, இந்த உலகத்தையே உய்யும்படி வைக்க உண்மை போல ஒரு பாலகன் வேண்டும் என்று வேண்டினர். இதை கேட்டு தத்த பகவானும் சந்தோஷமடைந்து, என்னை போல் என்று சொன்னால்தானே நானே பாலகனாக வர வேண்டும் என்றும், என்னை போல் நானே அத்புதயம் பிரம்மம் அத்வைதம் பிரம்மம் என்றபடி அவரே அவருடைய இச்சையால் அவர் குலத்தில் அவதரித்து மாணிக்க பிரபு என்ற பெயர் பூண்டு தர்மத்தை ஸ்தாபித்து தேசத்தையும் உத்தாரணம் செய்து அவருடைய வம்சத்தை செழிக்க செய்வதாகவும், மேலும் வம்ச வர பரம்பரைக்காக ஒரு பையனை வேற கொடுக்குற எக்ஸ்ட்ராவாக சொல்லி 3வது குழந்தையை பிறக்கின்றார். சில நாட்கள் கழித்து பாயம்மா கர்ப்பம் தெரித்து சந்திரகலை படைவது போல பரிமளித்து வந்தார். மனோகர நாயக் ராமபக்தருமானதால் ஸ்ரீராம நவமி என்று கர்ப்பதானமாக கருதி அந்த தினத்தை மாணிக்க நகரில் இன்று உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. 10 மாதம் கழித்ததும் கிபி 1817 ஈஸ்வர நாம சம்பத்சரத்தில் மார்கசீரிஷ மார்கழி மாதத்தில் சுக்கலபட்ச சதுர்தசி செவ்வாய்க்கிழமை என்று பாயம்மா சுப முகூர்த்தத்தில் தத்தாத்திரேயின் 4வது அவதாரமான ஒரு ஆன்மகவை ஈன்றாள். ஈஸ்வர நாம சம்பத்சரத்தில் சாட்சாத் ஈஸ்வரன் அவதரித்ததாக அனைவரும் கருதினர். மாணிக்கப்படி மகராட்சிக்கு ஜெய் என்றனர். பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார், மாசானா மார்கசீஷாம் என்று கீதை வாக்கின்படி இந்த சிரேஷ்டமான மாதத்தில் சந்திரன் ரோகிணி கூட இருக்கும்போது பிரபு அவதாரம் செய்ததால் தத்தாத்திரேயக்கு பிறகு அதே நிஜாம் ராஜ்யத்தில் ஸ்ரீபாத வல்லபரும் 16ஆம் நூற்றாண்டில் நரசிம்ம சரஸ்வதி என்னும் அவதூதரான அவதாரமான சரித்திரத்தை குருச்சத்திரத்தில் விசாரமாக்கி வழிபடப்பட்டுள்ளது. அதே குருச்சரித்திரத்தை படித்த மகிமையினால் ஸ்ரீ தத்தர் இவர வம்சத்தில் ஜனித்தார் என்றால் அந்த குருச்சத்திரின் பெருமை என்னவென்று வர்ணிப்பது. இந்த குருச்சரித்திரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ குருச்சத்திரம் சாய்பாபா அது படிக்கிறோம், அதுவும் குருச்சரித்திரம் தான். ஆனால் இதுலேருந்து இப்போ தத்தாத்திரேயிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதை ஸ்ரீ பிரபு அவதாரம் எடுத்த போது கிருஷ்ண பகவான் கோகுலத்தை பிறந்தபோது அவங்க குழுவிற்கு ஏற்பட்ட ஆனந்த மாதிரி கொண்டாடினாலாம். பிறகு மனோகர் நாயக் அவர்களுக்கு கிபி 1827 வருஷத்தில் சர்வஜித் நாம சம்பத்சரதி 3வது புத்திரன் பிறந்தான். குழந்தைக்கு நரசிம்மன் என்ற பெயர் சொல்லப்பட்டு தாத்தியா சாஹிப் என்ற செல்லமாக அழைத்திருந்தனர். சில காலத்திற்கு மனோகர் நாயக் இகுலோகத்தை பரலோகம் போயிட்டார். அவர் கணவன் போன பிறகு பாயம்மா குழந்தையுடன் கல்யாணியில் சகோதரன் வீட்டுக்கு வாசம் செய்து வந்தாள். அவனும் அவ்வூர் நவாபின் அன்பிற்கு உரியவனாயிருந்தான். மாணிக்க பிரபு குழந்தை பருவத்திலிருந்தே அவர் புத்தி கூர்மையினாலும் சாதுரிய புகழடைந்து வந்தது. பிரபு வசித்த நகரத்தை ஒட்டி அநேக இதிகாசங்கள் உள்ளன. இது முதலில் மகாராஷ்டிராவின் ஜாகீராக இருந்தது. அதை சாளுக்கியர்கள் கைப்பற்றி கொஞ்ச காலம் ஆண்டனர். பிற வீரசைவர்கள் வசம் வந்து சோமேஸ்வரன் என்ற அரசன் ஆண்டான். அதன் பிறகு ஹொய்சாலை கைப்பற்றி பாமினி அரசியலும் இருந்தது. பிறகு அவுரங்கசீப் அதை முகலாய ராஜ்யத்தில் கலந்து கொண்டு அங்கே கோட்டையும் கட்டினார். முகலாய சாம்ராஜ்யம் க்ஷீணத்தை அடைந்ததும் பேதர் கல்யாணி முதல் பகுதிகள் நிஜாம் உல் முல்க் என்ற ஜுபேதாரிடம் கைவசமாகி மிகவும் உன்னத நிலையில் இருந்தது. அந்த அழகான பட்டினம் தற்போது பாழடைந்து வீடுகளும் மாடிகளும் இருக்கு. பிரபுவுக்கு 5 வயது முடிந்ததும் குழந்தைக்கு தாய் கற்பிக்க எண்ணினார். ஆனால் அந்த காலத்தில் நிலையான பள்ளி கிடையாது. ஏதோ சின்ன ஸ்கூல் தான் நடத்தியிருந்தார். எங்கேயா போய் படிக்க ஸ்கூலே போக மாட்டாராம். ஸோ அதை வாட்ச் பண்ணுறதுக்கு இவன் ஸ்கூல் போகிற மாதிரி பாவலா பண்ணிட்டு ஓடி போய்ட்டு வர்றாங்க. அது ஆனால் அவருக்கு ஸ்கூல் போகாமையே தெலுங்கு, கன்னடம், மகாராஷ்டிரம், உருது, பாரசீகம், சமஸ்கிருதம் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருந்தார். இவைகள் தான் கவிதை செய்யும் திறமையை பெற்றிருந்தார். பிரபுவிற்கு தக்க வயது வந்ததும் பிரம்மோபதேசம் செய்யப்பட்டது. காயத்ரி மந்திரத்தை உபதேசித்ததும் அவர் சாங்கோபாங்கமாக திரிகால சந்தியை பண்ணினார். இதை கண்ட வேத விற்பனர்களும் பண்டிதர்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டு
தத்த பகவானே பிறந்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்படுறார். பிரபுவுக்கு 8 வயது கூடியதும் சிறு பாலகர்களை கூட்டிக் கொண்டு விளையாட ஊருக்கு வெளியே போயிடுவாராம். அவரை கண்காணிக்க சிப்பாய்கள் இருந்தும் அவரை ஏமாற்றி விட்டு போய்விடுவார். இவர் மாமா பழவந்தராவ் அப்பா ராவ் குல்கர்னி என்பவர் ஒரு பிரபு பள்ளிக்கு சரியாக செல்வதை கவனிக்கும் பொருட்டு பிரபுவுக்கு தெரியாமல் பிரிந்தோடு பார்த்தா புலியை வந்து நின்றுதான். பார்த்து பயந்து ஓடி வந்துட்டார் அவர். அப்புறமா தலையிடுறதில்லை. தன் வசத்தில் உள்ள ஆடை ஆபரணங்களுக்கு கேட்டவர்களுக்கு தானம் செய்து ஒரு அசமஞ்சனை போல் ஊர் தெரிந்து வந்ததால் ஓடா பாபு என்று பித்துக்குழி என்று அழைக்கிறார். என்ன சில வேளையில் கோமணத்துடன் சாம்பலை பூசிக்கொண்டு திகம்பர் நாமும் விழுந்தார். அவளுடைய எளிதாக குழந்தைகள்லாம் வந்து விளையாடுமா. பெரியவர் கேட்ட கேள்விகளுக்கு மிக சாமர்த்தியாக போய் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் இருக்குது. மாணிக்க பிரபு தனியாக ஒரு குருவையும் அடையவில்லை. ஆனால் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சமே தனக்கு குருவாக வச்சிருந்தார். ஸோ இன்றைக்கி இந்த அளவில் இந்த முதல் பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இதில் ஒரு 3 or 4 days போகும்னு நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்டு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இந்த பாரதிய புண்ணிய பூமியில் நிறைய மகான்கள் இருந்திருக்கா. அவெல்லாம் இப்போ சூழத்தரித்தோர் இல்லைன்னா கூட அவளோட சக்தி வியாபிச்சிருக்கு. அது வந்து அதை நம்புங்க. இது எப்படி பரமாச்சாரியாருக்கு இந்த கணேசன்லாம் கோவில் கட்டியிருக்காரு. அதான் ஒவ்வொருத்தரும் அவளுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தாலும் அவளோட மகிமை நம்ம புரிஞ்சு கொண்டிருக்காரு. ஸோ யார் நம்புகிறாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறாள். அதனால் நம்ம பாரத புண்ணிய பூமியில் தோன்றிய மகாபுருஷர்கள், எஸ்பெஷலி இந்த தத்த அவதாரங்கள்லாம் அடுத்து 5 பேர் பிறந்திருக்கா. I want to recall தத்தாத்திரேயர், ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், நரசிம்ம சரஸ்வதி, நரசிம்ம சரஸ்வதிக்கு அடுத்தது மாணிக்க பிரபு, அக்கல்கோட் மகாராஜ், அடுத்ததாக ஷீரடி சாய்பாபா. 5 பேர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை சொல்லி இந்த அளவில் இந்த பதிவை நான் பூர்த்தி செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தெரியாத வழக்கு சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இப்போல்லாம் அமெரிக்காவில் இருந்தவரோட பேசுகிறா. அம்மா இப்போ தான் மாமா அவங்க யூடியூப்பே பார்த்தேன், நீங்கள் இதெல்லாம் இந்த ஸ்லாஷ்லாம் போட்டுருந்தா பார்த்துட்டு போகல. அதாவது பிராப்தம் பிராராப்தத்தில் பிராப்தங்காலங்க வரும்போது தான் அதில் கண்ணில் படும். நமக்கு பக்கத்துலேயே இருக்கும், அடுத்த தெருலேயே இருப்பா, நம்ம கவனிக்காமல் விட்டுடுவோம். அதை தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருப்பா. அதனால் இந்த சென்னையை சுற்றியே வந்து தத்த பீடங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு அவதாரத்துக்கே இருக்குது. இங்கே தத்தாத்திரேய அனகாலட்சுமி வந்து இவர் கட்டிருக்காரு. கணபதி சச்சியானந்த சுவாமிகள் வேளச்சேரியில் இருக்குது. இது தாம்பரத்துக்கிட்ட இங்கே இருக்குது. அப்புறமா வந்து உத்திரமேரு புறவையில் இந்த மாருதிபுரத்தில் அந்த மஞ்சரின்ற அந்த பெண்மணி கட்டியிருக்கா. மாதிரி நிறைய பேருக்கு நம்ம தேடின்னு போனோம். அவளை மகான்களோட தரிசனம், அவளோட பாதுகையெல்லாம் அங்கெல்லாம் இருக்குது. அங்கே போய் தரிசனம் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.